விஜயண்ணா வீட்டில் பிச்சை எடுத்து எடுத்து பார்த்தாச்சு, அது எதுவும் வேலைக்கு ஆகாதுன்னு அடுத்ததா போஸ்ட் கார்டன்ல ரஜினி சார் வீட்டில் போய் பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு போயிட்டீங்களா மிஸ்டர் சீமா? மூக்க சொரிஞ்சு விட்டேன், இப்ப நீ என் நாக்கையே சொரிஞ்சு விட்டேன். மவனே, நீ இந்தியாவில் தான் டூர் போக முடியும். ஐ ஆம் வேர்ல்டு டூர். இனிமேல் பாப்போம். மீட்டட். மம்மி, டாடி, ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்கு, ஏதாவது போடுங்க. ஒண்ணுமில்ல, போயா. உலக விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரா? என்ன மாதிரி வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம போடு. இருக்கு, அப்ப குடு. இந்த 5 ரூபா. நீ நானு வேற இல்லடா, 2 பேரும் ஒத்த முசுடா. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. விஜயண்ணங்கிட்ட தப்பிக்கிறதுக்கு வேற எந்த வழியும் கிடைக்கலையா? இல்லங்க. ரஜினி சார் யாரு அப்படின்னு ஞாபகம் இருக்கா? அவங்க அரசியலுக்கு வரேன்னு சொன்ன உடனே உங்க வாய் தான் சொல்லுச்சு, அவர் கன்னடாக்காரு, அவர் மேல உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு வறுத்தெடுத்து பார்க்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு மேடையா அவரை கொச்சப்படுத்தீங்களே. காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன் இந்த வாயால. அது வேற வாயி, இது நார வாயி. மேமலைக்கு போறதை விட்டுவிட்டு இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம் நம்ம சொன்னா கேட்கறது இல்ல. நான் வருவேன், ஒரு வெற்றிடம் இருக்குது, சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது. அத மறந்துட்டா போய் நேத்து அவர் வீட்டுல பிச்சை எடுத்துட்டு நின்றுட்டு இருக்கீங்க, அசிங்கமா இல்ல? வேற வழி இல்லாம முந்தானத்து ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். என்ன கேவலமான ஒரு பொழப்பு மிஸ்டர் சீமான் உங்களுது. இந்த ஊர்ல எல்லாமே கேவலமானவனும் சார், ஒருத்த கூட நல்லவன் கிடையாது. விஜயண்ணங்கிட்ட தப்பிக்கணும்னா ரஜினி சார் கால போய் விழுறீங்க, உங்க மேல நான் வந்து வழக்கு கொடுத்த திமுக கால போய் விழுறீங்க. வணக்கம் போல் நீங்க என்ன மன்னிச்சிருங்க சார். பரம மண்டலத்தில் இருக்கும் பரமபிதாவே தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமல் நான் செய்த சகல பாவங்களையும் மன்னித்து மூலமாக எனக்கு. உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க மிஸ்டர் சீமான். தமிழ்நாடு மக்கள் கிட்ட சொல்றேன்னு யாரும் சீமான நம்பாதீங்க. நான் நல்லவனையே நம்ப மாட்டேன், உன்ன மாதிரி எச்சை எப்படா நம்புவேன்? நான் அவரோட முதல் மனைவி அப்படின்னு தான் நான் உலகத்துக்கே தெரியும். என் வாழ்க்கையவே சீரழிச்சு கர்நாடகால தூக்கி அனாதையா போட்டிருக்காரு. என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் கையாலேயே சோறு திங்க உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? நாங்க உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணோம்? என் வீட்டுக்குள்ள வந்து இன்னும் என்னென்ன குடும்படா பண்றதுக்கு இருந்தீங்க நீங்க? நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னையும் திமுகவையும் கேவலமா மேடையா பேசிக்கிட்டு மக்களை ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்காரு. யாரும் சீமான சப்போர்ட் பண்ணாதீங்க, ஓகே? தயவு செஞ்சு மீடியா இந்த வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணுங்க. நான் ஏமாந்த மாதிரி தமிழ்நாடு மக்களை சீமான் கிட்ட ஏமாறதுக்கு நான் விடவே மாட்டேன். இந்த உலகத்துல 2 பேர் தான் வாழ முடியும். ஒன்னு ஏமாத்துறவன், இன்னொன்னு ஏமாந்தே பழகி போனாங்க. நல்லவங்களுக்கு காலமே இல்ல. பொய் சொல்றவன் ஏமாத்துறவன் இவனுக்கு தான் நல்லா இருக்கானுங்க. இரண்டாவது, இன்னொன்னு நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் என்னன்னா, சீமான் சினிமாவில் இல்லை, அண்ணாத்தையில் நடித்த ரஜினிகாந்த் அரசியலில் இல்லை. என்னத்தை இவங்க சினிமாவை பத்தி அரசியலை பத்தி என்னத்தை பேச போறாங்க? 2 பேருக்கு அது இல்ல. இவருக்கு சினிமா இல்ல, அவருக்கு அரசியல் இல்ல. 2 பேரும் என்னத்தை பேசிருப்பாங்க? என்ன பெருசுங்க 2 பேரஞ்ச மாதிரி இருக்குதுங்க. ஐயோ ஐயோ. அதான் ஒண்ணு பேசிருப்பாங்க, விஜய பத்தி பேசிருப்பாங்க. அதான் ஒண்ணு பேசிருப்பாங்க, விஜய பத்தி பேசிருப்பாங்க. ஆபீஸ் பாசமி நான்சென்ஸ் ஃபெலோஸ். சங்கினா என்னன்னு தெரியுமா? சகத்தோழன் நண்பன் அர்த்தம். சங்கினா என்னன்னு தெரியுமா? சகத்தோழன் நண்பன் அர்த்தம். பிறருக்கு கல்வியை மறுத்தது மூலம் தங்களை அறிவாளிகளாக காட்டிக்கொண்டனர் பார்ப்பனர்கள் சொல்லி காரணமாக சொன்னார். அந்த தத்துவத்துக்கு பிறகு தான் சங்கி தத்துவம். அத சங்கினா நண்பன் தோழன் சொல்றியே, ரஜினியா சந்திச்சு சொல்றிய சீமானு, நீ உண்மையாவே சோத்தான் தள்ளுறியா, சோத்தை விட்டுட்டு தீய தின்றியா? என்ன நினைச்சுக்கிட்டு எல்லாரும்? நானும் பல கெட்டப்ப கஷ்டப்பட்டு போட்டு வர்றேன், பார்த்த உடனே பாடி சொல்றா நான் கெட்டப்பக்கு என்னடா மரியாதை? எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா? நாங்க எதுக்கு ஆளை வச்சு ஃபாலோ பண்றோம்? உன் கொண்டதாண்ட உன்னை ஃபாலோ பண்ண. சங்கி சங்கி சங்கின்றாங்க. அப்புறம் நான் கேட்டேன் சங்கினா என்ன அப்படின்னு இவங்களெல்லாம் கேட்டேன். ஒரு பொலிட்டிக்கல் இதை சார்ந்தவங்களை வந்து அப்படி சொல்லுவாங்க, ஒரு பொலிட்டிக்கல் இதை சார்ந்தவங்களை வந்து அப்படி சொல்லுவாங்க.
அப்பாவை இப்படி கூப்பிடுறாங்களே, எனக்கு ஒரு சின்ன கோவம் இருந்தது. ரொம்ப தெளிவா இன்னைக்கு சொல்லணும்னு நினைக்கிறது, அவர் சங்கி இல்லைங்க. ரஜினிகாந்த் சங்கி கிடையாது. ரஜினிகாந்த் சங்கி கிடையாது. சங்கினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சகத்தோழன், நண்பன் அர்த்தம். ஆத்தா இவருதான் சங்கி. வணக்கம். மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு, வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்துருக்காங்க. இப்போ வந்து சீமான் அவர்களும் ரஜினி அவர்களும் சந்திக்கிறது இருக்கு, ஒரு அட்வைசரும் கூட போனாரோ அப்படின்ற ஒரு பேச்சு பொருளை கிளப்புறாங்களே, அது எப்படி பாக்குறீங்க? எங்க அண்ணன் வந்து வீடு எனக்கு விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் திருப்பி அதை நான் வெளியில போகும்போது வந்து கூட்டிட்டு போனாங்க. தனியாக தான் 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. கட்சி தன்னுடைய வளர்ச்சி, தன்னுடைய முயற்சி, தானே எழுந்து நிமிர்ந்து வளர்ந்து கூடவே தனித்தே போட்டியிடுவேன் என்பதெல்லாம் அவர் வந்து ரஜினிகாந்த் விளக்கிட்டு இருந்தாரு. ரஜினிகாந்த் குட் லிசனராட்டு அதை கேட்டுக்கொண்டிருந்தார். எங்க அண்ணன் வந்து வீடு எனக்கு விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் திருப்பி வெளியில போகும்போது வந்து கூட்டிட்டு போனாங்க. தனியாக தான் 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். ஏய் என்கிட்டயே கதை விடாத. சீமான பெரிய அளவுக்கு அங்க பேசுறதே திரு சீமான் அவர்கள் தான். ரஜினிகாந்த் வெரி குட் லிசனர். சீமான் தான் ஜாஸ்தி பேசினாரு. ரொம்ப அதிக நேரம் சீமான் தான் பேசினாரு. அதுல மணிவண்ணன் அவருடைய அறிவு, திறமை, இதுல இருந்து மகேந்திரனுக்கு திறமை, பாரதிராஜாவுக்கு திறமை, வைரமுத்து, இப்படி பல சப்ஜெக்ட் 2 பேருக்குமே தெரிந்த எல்லாரும் இதை பற்றி சீமான் சிலாகித்து ரொம்ப அவரோட ஒரு அப்சர்வர், சீமான் ஒரு கீன் அப்சர்வர் என்கிறத காட்டக்கூடிய அளவுக்கு ரஜினிகாந்த் பேசிட்டு இருந்தாரு. தனியாக தான் 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். தனியாக தான் 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். இது பாரு, அவன் தகுதி திறமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த வேலைகளை பார்க்கணும். புரியுதா? அதே மாதிரி அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜானி படத்தில் உள்ள அவருடைய கலைத்திறன், தென் அவருடைய முள்ளுமலர் படத்தில் உள்ள அவருடைய ஒவ்வொரு காட்சிகள், அதே மாதிரி பாட்சா படத்தில் உண்மையை சொன்னு சொல்லக்கூடிய அந்த காட்சிகள், இப்படி ஒவ்வொரு இடத்திலும் உள்ள ரஜினியோட டயலாக் டெலிவரி, உடல் மொழி எல்லாத்தையுமே வந்து சீமான் அவர்கள் சிலாகித்து பேசிட்டு இருந்தாரு. தனியாக தான் 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். தனியாக தான் 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். தனியாக தான் 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். ஒரு கட்டத்துக்குள்ள மிகப்பெரிய கலைஞராட்டு வர வேண்டிய நீங்க ஒரு கமர்ஷியல், ஒரு பொழுதுபோக்கு இதாட்டானது முரட்டுக்கால படத்துல இருந்து ஒரு மாற்றம் வந்ததுன்னு அதெல்லாம் பேசிட்டு இருந்தாரு. குறிப்பா கடைசியா வந்து வேட்டையன் படத்துல உள்ள அந்த தேடி அது இதெல்லாம் வந்து சீமானுக்கு பிடிச்சதுனால அவர் சீமான் அதை புகழ்ந்து ரஜினிகாந்த் பேசிட்டு இருந்தார். தனியாக தான் 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். தனியாக தான் 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். எங்க அண்ணன் வந்து வீடு எனக்கு விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் திருப்பி அதை நான் வெளியில போகும்போது வந்து கூட்டிட்டு போனாங்க. தனியாக தான் 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? எங்கள் உயிரிலும் மேலான தமிழ் மொழியை எளிமொழி, பேசிமொழி என்று சொல்லி வைத்திருக்கிறதே அந்த தத்துவம் சங்கி தத்துவம். சங்கினா என்னன்னு தெரியுமா? சகத்தோழன், நண்பன் அர்த்தம். அனாவசியமாலாம் பேசப்படாது. ரொம்ப ஜாஸ்தி பேசிக்கிருந்த நெத்தி சவரி இடிஞ்சு கீழே விழுந்தோம். சுப்பிரமணிய சாமி சிகப்பு மாமாக்கரன், ரவீந்திரன் துரைசாமி கருப்பு மாமாக்கரன். வெளிப்படையா தமிழ் மண்ணில் RSS ஆல பலனடைந்த ஒரு சமூகத்தை சேர்ந்தவன், RSSக்கு நன்றி கடன் பட்டவங்கிறத தொடர்ந்து வெளிப்படையா நான் சொல்லிட்டு வரக்கூடியவன் தான். ஏய் இவனை ஏதாவது பண்ணுங்கடா. அப்புறம் அரசியல் விமர்சகங்களாங்க. ஏங்க என்னங்க டிவி சும்மா அரசியல் விமர்சனம் என்ன அரசியல் விமர்சகர்? கால் புவன் மோதிரத்துக்கு வேலை போன பையன் அவன், ஒரு அவத்தை. அவனை தயவு செய்து அரசியல் விமர்சனம் சொல்லாதீங்க. அவ்வளவு கொடூரமானவனாவா இருந்தேன். இந்த சங்கிங்கிற வார்த்தைக்கு தோழன் சீமான் சொல்லான்னு சரி, துணை ஆற்றக்கூடிய சீமான் ஷார்ட் பெடலிங் வந்ததை நான் மனசார வரவேற்கிறேன். நாங்க தான் அனுப்பி வைக்கிறோம். வெவ்வேறு இயக்கங்கள்ல போய் சேர்ந்து எங்களுக்காக உலக பாக்குறதுக்கு அனுப்பி வைக்கிறோம். எங்களுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறோம். ஐயோ ஐயோ, ஆனா தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? அந்த மருகாவன கம்மாயில மீன் பிடிக்க போற மாதிரி உள்ள எல்லா பேரும் போய்கிட்டு இருக்காங்க. சாஞ்சா செம்மறி அடிச்சு எல்லாம் வெளியே போய்கிட்டு இருக்காங்க. கேட்டா ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் ஏ லூசு, இந்த சீக்காளி அடிச்சு நீ கொலையாளி ஆயிராதப்பா. 7 வயசு மக, அப்பா நீங்க அண்ணனுக்கு விவசாய சின்னத்துல போடுவீங்களாப்பா? போடு, கூட நானும் வரட்டாப்பா. சரி வாமா, சின்ன பிள்ளை தானே, திடீர்னு பிள்ளை கேக்குது, 4-5 வயசு போகுது. அவன் அந்த அதிகாரி யாரோ சின்ன பிள்ளை தானேன்னு விட்டாரு. சொல்லக்கூடாது, ஆனா சொல்லித்தான் ஆகணும் உங்களுக்கு. டக்குன்னு அப்பாவுக்கு முன்னாடி விவசாயத்தை அமைக்கிறது. கள்ள ஓட்டு கணக்குல வராது, ரொம்ப நல்ல ஓட்டு கணக்குல வந்து. என் காதுல இருந்து வந்த ரத்தையா இது? ஏயா இப்படி மூட்டை மூட்டையா அவுத்து போட்டுற? நீ பீலாம் பண்ணனா? மாப்ள சண்டைக்கு போவேன்னு பார்த்தா நீ பாட்டுக்கு சாவியை தூக்கிட்டு வந்துட்டு இருக்க. மாப்ள உன்ட்டு தானே பேசிட்டு இருக்கேன்.
மூத்திர சந்துக்குள்ள எதையாவது பேசுற சின்ன பசங்க கிட்ட போய் சரி சமமா சரி ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வு